அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் உமர். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்துக்கு 5 வருஷம் ஆகுது. இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெயர் சந்திரமௌலி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாராலையும் தடுக்க முடியாத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இறைவன் நாடினால் பார்ப்போம். நம்ம எல்லாருமே இப்போ ரீசெண்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்போம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உடல்நிலை சரியில்லாமல் வந்திருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். நம்மளுக்கே சில கஷ்டங்கள் குறைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதுக்கான மருந்து மாத்திரைகள்லாம் கண்டிப்பாக நம்ம எடுக்காமல் இருக்கிறவங்க ரொம்ப ரேர். ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க எந்த மாத்திரை மருந்தும் எடுக்காதவங்க. நம்ம அதுக்குன்னு தனியாக நம்ம உடலை நம்ம பார்த்துக்கிறதுக்காக தனியாக எக்ஸசைஸ், டயட்டு. ஆக்சுவலி எப்படின்னா, எந்த அளவுக்கு சொல்லணும்னா, அவங்க சிலர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. எப்படின்னா, அவங்க அந்த டயட்டில் கொஞ்சம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேலரிஸ்லாம் ஏறிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இப்போ இந்த உணவு எடுத்தனா இவ்வளோ கேலரிஸ் தான் நான் சாப்பிடணும், இன்னைக்கு இவ்வளோ தான் நான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ரொம்ப உன்னிப்பாக சிலர் பண்ணுறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்குமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், கரெக்டுங்களா? நான் உடம்ப நான் பார்த்துக்கிறதுக்காக நான் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி நான் டயட்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆனால் நம்ம மரணத்திற்காக நம்ம ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்தா அது கண்டிப்பாக அதுக்கு யாரா ப்ரிப்பேர் பண்ணுவோம்? எல்லாம் பயப்பட தான் செய்வாங்க, கரெக்டுங்களா? மரணமே வரக்கூடாதுன்னு தான் மோஸ்ட்லி எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அது ஏன் மரணம் வருது நம்ம என்னைக்காச்சும் சிந்திச்சு பார்த்துருக்கோமா? இப்போ ஒருத்தவங்க பிறக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக மரணிச்சிடுறாங்க, கரெக்டுங்களா? அப்புறம் ஏன் ஃபர்ஸ்ட் பிறக்கணும்? அவங்க இப்போ ஒன்று பிறந்துட்டாங்கன்னா அது அப்படியே அவங்க இறக்கவே கூடாது. எப்பயுமே இருக்கிற மாதிரி இருந்தால் தானே நல்லா இருக்கும். ஸோ பிறக்கிறாங்க, உடனே இறந்துடுறாங்க. எதனால அப்போ அப்படி இறப்புறது? அது மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் நம்மளுக்கே இருக்கும். ஸோ சயின்ஸில் ஆக்சுவலி நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம அடுத்து என்ன பண்ணலாம். ஆக்சுவலி இப்போ அதாவது இந்த கிரகத்தை விட்டு அடுத்த கிரகம் போகிற அளவுக்கு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் அவங்க கண்டுபிடிக்காதது பல விஷயம் இருக்கு, கரெக்டுங்களா? ஸோ அந்த சில விஷயங்கள்ல நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இன்றைய தலைப்பு மரணம். இது நம்ம பயமுத்துறதுக்காகவோ இல்லை எச்சரிக்கிறதுக்காகவோ இல்லை, பட் நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்காக. அதனா என்ன, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆக போறோம். ஸோ அதை பத்தி பார்ப்போம். திருக்குறான்ல 3வது அத்தியாயம் 185 அந்த வசனத்துல இறைவன் சொல்றான், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா எல்லாருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான், எல்லா உயிரும் இருந்தாலும் ஒருத்தவங்க பிறந்தாங்கன்னா கண்டிப்பா இறக்க செய்வாங்க. ஸோ இப்போ நம்ம சயின்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். மரணம்னா என்ன? வாட் இஸ் டெத்? இது சயின்ஸ் எப்படி பாக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது இப்போ இந்த மாடர்ன் சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடிலாம் எப்படி பார்த்தாங்கன்னா, எதையும் துடிக்கிறத நிறுத்திடும், உடனே அந்த மனிதர் இறந்துருவாங்க இப்படின்னு சொல்லிட்டு தான் சயின்ஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரிஞ்சது. இப்போ சயின்ஸ் அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த கம்ப்ளீட்டா அதை டோட்டலா மாத்துறதை விட ரொம்ப டீப்பா அது கொண்டு வந்திருக்கு. ஸோ சயின்ஸ்ல அப்படி என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 3 விதமான ஸ்டேஜஸ் இதுல இருக்கும். ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் டெத் அப்படின்றாங்க. இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்ம இதயம் துடிக்கிறது நின்றோம். இதயம் துடிக்கின்றனா நம்மளால மூச்சும் விட முடியாது. ஸோ நம்ம உடம்புல ஃபுல்லா இருக்கிற எல்லா ரத்தமும் எது மூலமா நம்ம போகுதுன்னா இதயத்து மூலமா தான் போகுது. அப்ப இதயம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா எந்த ஆர்கன்ஸுக்குமே என்ன ஆகாது, ரத்தம் போகாது. இது ஒரு 4 to 6 நிமிஷம் வரைக்கும் இது நடக்கும். இதுக்குள்ள ஆக்சுவலி நீங்க படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. ஒருத்தவங்க டக்குன்னு ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு அப்படின்னா அவங்க நெஞ்சில கை வச்சு இப்படி அமுத்துவாங்க. சிலர் அதாவது அந்த இதயம் துடிக்கிறது நின்று 2 நிமிஷத்துல இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா 95% அவங்கள திருப்பியும் காப்பாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதுக்கு பேரு ரெசசிரேட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உயிர் தெழுதல், ஓகேங்களா? இது கொஞ்சம் அதாவது 4 to 6 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரெயின் செல்ஸ் டேமேஜ் ஆக ஆரம்பிக்குமா, ஓகேங்களா? அதாவது 4 நிமிஷம் வரைக்கும் இந்த சிபிஆர் இந்த மாதிரி சில எமர்ஜென்சில டெக்னிக்ஸ்லாம் இருக்கு, அதை வச்சு அவங்கள காப்பாத்திட முடியும்னு சொல்றாங்க. 4 to 6 நிமிஷம் வரைக்கும் அந்த பிரெயின் டேமேஜ் ஆரம்பிக்கும். இந்த 6 நிமிஷம் ஆச்சு. ஆனா இப்பயுமே அந்த மனிதர் முழுசா இறக்கல, ஓகேங்களா?
இது வந்து கிளினிக்கல் டெத் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து பிரெயின் டெத் இருக்கும். இது எப்படின்னா இந்த 6 நிமிஷத்துக்கு மேல என்ன நடக்கும்னா பிரெயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா பிரெயின் வந்து ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஒன்ஸ் அது ஒரு கட்டத்துக்கு மேல போயிடுச்சுன்னா அதை வந்து பயாலஜிக்கலா என்ன சொல்றாங்கன்னா ட்ரூ டெத் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சிபிஆர் கொடுத்தாலுமே வந்து அது ரொம்ப 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 கஷ்டமா இருக்கும், சம்டைம்ஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பயாலஜிக்கல் டெத். இந்த இடத்துல தான் என்ன ஆகும்னா இது பல மணி நேரங்கள் ஆகும், இல்ல பல நாட்கள் கூட ஆகும். நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுமே வந்து இறந்துரும். அந்த செல்ஸோட எனர்ஜி எல்லாம் இறந்துட்டுக்கு அப்புறம் திருப்பியும் அது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா டிகே, அதாவது மண்ணோட மண்ணா ஆக ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்க ஆகும். ஸோ இதுதான் வந்து பயாலஜிக்கல் டெத் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க, அதாவது சொல்றாங்க. ஓகேங்களா. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து இந்த 3வது பயாலஜிக்கல் டெத் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல அந்த காலம் ஆக ஆக அந்த மனித உடல் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு சதை இருக்கு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா அதோட மூல பொருட்களா மாறிடுமா. எப்படின்னா கார்பன், நைட்ரஜன், கால்சியம், மினரல்ஸ் இந்த மாதிரி வந்து இந்த பொருட்களா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட வந்து இதெல்லாம் அவங்க ஆய்வு பண்றாங்க. இதையும் மண் இருக்கு பாத்தீங்களா, மண்ணையும் கம்பேர் பண்றாங்க. மண்ணுல என்னென்ன கெமிக்கல்ஸ், மினரல்ஸ் இருக்கோ அதே மினரல்ஸும் கெமிக்கல்ஸும் ஒரு உடல் மரணித்ததுக்கு அப்புறம் அதுல இருக்கு அப்படின்றாங்க. ஸோ இப்பதான் வந்து இறைவன் திருக்குறான்ல ஒரு வசனம் சொல்லியிருக்கான். 20வது அத்தியாயத்துல 55வது வசனம், மண்ணிலிருந்து உங்களை படைத்தோம், அதிலேயே உங்களை திரும்ப சேர்ப்போம், மீண்டும் அதிலிருந்தே உங்களை எழுப்புவோம். இந்த வசனம் வந்து ஆக்சுவலி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா. எதுல இருந்து வந்து மனிதர்கள் உருவாக்கி இருக்காங்கன்னு சொல்லி இறைவன் சொல்றாங்கன்னா மண்ணில இருந்து. சயின்ஸ் இப்ப ப்ரூவ் பண்றாங்க மனிதர்களோட அந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த மிச்சம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மிச்சத்துல இருக்கிற எல்லா கெமிக்கல்ஸும் மண்ணுல இருக்கிறது கெமிக்கல்ஸ் தான் இருக்கு. அப்ப இந்த வசனம் வந்து உண்மையா இருக்குது. மண்ணுல இருந்து இறைவன் வந்து மனிதர்களை படைத்தான்னு சொல்லிட்டு குரான்ல சொல்றதை வந்து ஆக்சுவலி சயின்ஸ் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ப அந்த அளவுக்கு 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கருத்தை வந்து திருக்குறான்ல வந்து இறைவன் சொல்லியிருக்கான். சரி, ஓகே. இப்ப ஒரு பெரிய கேள்வி, மரணத்தை தடுக்க முடியுமா, டெத்தை ப்ரிவென்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த கேள்வியை வந்து சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் வந்து பல ஆயிரம் கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், சயின்டிஸ்ட் பண்ண எக்ஸ்பெரிமெண்ட்ஸை பார்ப்போம். முதல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து பேர் வந்து 21 கிராம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து யார் செய்யறாங்க அப்படின்னா இது வந்து 1907ஆம் ஆண்டு 1907 அந்த வருஷத்துல டன்கன் மேக்டவுகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. ஓகேங்களா. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த ஆத்மான்னு ஒன்று சொல்றாங்க பாத்தீங்களா, சோல். ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் ஒரு சோல் இருக்கு, ஒரு ஆத்மா இருக்கு. அதுக்கு வெயிட் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருது. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு 6 பேஷண்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க. அவங்க 6 பேருமே இந்த டிபி நோய்னு சொல்லுவாங்கல்ல, டியூபர்குலோசிஸ், அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க இறக்குற ஸ்டேஜ்ல இருக்காங்க. இப்ப இந்த சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா அந்த 6 பேரையும் வந்து அவங்க வெயிட்டை வந்து செக் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த 6 பேரையும் அந்த பெரிய தராசு மேல வச்சுக்கிட்டு அவங்க ஒவ்வொரு தடவையுமே வந்து அவங்க வெயிட்டை வந்து கணக்கு எடுத்துக்கிட்டே வராங்க. அவங்க மரணம், அதாவது இறக்குறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் கணக்கு பண்றாங்க. திடீர்னு 21 கிராம் வந்து காணாம போயிடுச்சு, அவங்க இறந்தும் போயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு இது வருது, எப்படி வந்து, அதாவது இப்ப கிராஜுவலா ஒரு கிராம், 2 கிராம், 3 கிராம், 4 கிராம் அப்படி குறையல, திடீர்னு 21 கிராம் குறையுது. அப்ப எப்படி அது? அவங்க அந்த பேஷண்ட்டை பார்த்து அந்த பேஷண்ட் இறந்துட்டாங்க. அப்ப அவங்க என்ன இது திருப்பியும் பண்ணி பாக்குறாங்க, மனுஷங்களுக்கு அப்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இறக்கும் போது அவங்க உடம்புல இருந்து அந்த சோல், ஆத்மா வெளியே போகுது அப்படின்னா 21 கிராம்ஸ் வெளில போகுது. அப்ப அந்த சோல், ஆத்மாவோட வெயிட் வந்து 21 கிராம்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க. சரி, இது இன்னும் டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த நாய்கள் இருக்கு பாத்தீங்களா, நாய்களை வந்து இதே மாதிரி டெஸ்ட் பண்றாங்க. ஆனா அந்த நாய்கள் இருந்தப்ப அதுக்கு வெயிட் குறையல. அப்ப நாய்களுக்கு வந்து ஆத்மா இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு கொண்டு வராங்க. பட் இது வந்து அவங்க வெளியே சொல்றாங்க, இந்த மாதிரி மனித ஆத்மாவுக்கு வந்து 21 கிராம் வந்து அவங்க மனித ஆத்மாவுக்கு வெயிட் இருக்கு, அதே நாய்களுக்கு வந்து எந்த வெயிட்டும் இல்லை, அப்ப அதுக்கு சோல் இல்லைன்ற மாதிரி ஒரு இது சொல்றாங்க. இது வந்து ஒரு கண்டுபிடிப்பு. இது எப்பனா 1907ஆம் ஆண்டு. ஓகேங்களா. இதுக்கு குரான் வந்து ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லுது. எப்படின்னா அவங்க என்னன்னா ஆத்மாவை பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 21 கிராம் குறைஞ்சதுன்னு சொல்றாங்க, ஆனா நாய்க்கு இல்லவே இல்லைன்றாங்க.
இது வந்து நம்ம தெரியல, கரெக்டுங்களா? அது அந்த காலத்துல, அதுவும் இல்லாம 100 வருஷத்துக்கு முன்னாடி டெக்னாலஜியும் இருந்திருக்காது. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்மளால நம்ப முடியாது. நம்மளுக்கு அந்த ஆத்மா எப்படி, யாராச்சும் ஆத்மாவை பார்த்திருக்கோமா? இப்ப இருக்கிற எந்த சயின்டிஸ்ட் டெக்னாலஜி வச்சு ஆத்மாவை பார்க்கவும் முடியாது. இறைவன் திருக்குறான் என்ன சொல்றேன்னா 17வது அத்தியாயம் 85வது வசனத்துல, அவர்கள் உம்மிடம் ஆன்மாவை பற்றி கேட்கிறார்கள், சொல்லுங்கள், ஆன்மா என் இறைவனின் கட்டளையை சார்ந்தது, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவும் மிக குறைவே. இறைவன் டேரக்டா சொல்லிட்டான், ஆத்மாவை பத்தி உன்கிட்ட கேட்கறாங்க அவங்க, நீ சொல்லு அது வந்து இறைவனிடத்திலிருந்து, அதாவது இறைவனிடத்திலிருந்து இருந்தது, அதை பத்தி உங்களுக்கு நாலேஜ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சயின்ஸ் சொல்றாங்க. ஆன்மா வந்து நம்ம யாரும் பார்த்தது இல்ல, ஆன்மா இருக்குன்னே வந்து தியரட்டிக்கலா தான் சொல்றாங்களே தவிர்த்து யாரும் ப்ரூவ் பண்ணல. அப்ப இந்த வசனமும் வந்து கரெக்டா வந்து இப்ப சயின்ஸ் வந்து ஆக்சுவலி அது ஆன்சர் கொடுக்குது. ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். 2008, இப்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்தும் அதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி சாம் பேர்னியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துல இந்த உயிர் தெழுதல் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது ஒரு இறந்த ஒரு 2-4 நிமிஷத்துக்குள்ளேயே அவங்கள உயிர் திருப்பி பண்ண முடியும். அந்த ஃபீல்டுல இவர் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர். இங்கிலாந்துல சேர்ந்த ஒரு டாக்டர். இவங்க அவேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? இவர் தான் இந்த டாக்டர் சாம் பேர்னியா. இவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்றோம்ல, இப்ப அதாவது இப்ப நீங்க யாருன்னு கேட்டா உங்களால கரெக்டா சொல்ல முடியும். நம்ம ஒரு சுய உணர்வு அந்த மாதிரி சொல்லுவோம். அது இறந்ததுக்கு அப்புறம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டுபிடிக்கிறாங்க. இது எப்படி பண்றாங்கன்னா, நம்மளாம் சொல்லுவோம்ல, இறந்த உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆத்மா மேல போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது அப்பிலேருந்தே எல்லாதான் நம்புறது, இறந்த உடனே மேல போயிடும் அப்படின்னு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கார்டியாக் ஹார்ட் அட்டாக் வர பேஷண்ட்ஸ் எல்லாம் சில ரூம்ஸ்ல வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த ரூம்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த சீலிங் இருக்கு பாத்தீங்களா, ரூஃபுக்கு அதுக்கு கீழே ஒரு ஷெல்ஃப் மாதிரி வைக்கிறாங்க, ஷெல்ஃப் மாதிரி கட்டுறாங்க. அந்த ஷெல்ஃப்ல ஒரு லேப்டாப்லயோ இல்ல ஏதோ ஒரு இமேஜோ ரேண்டமா ஏதாச்சும் ஏதோ ஒரு இமேஜ் வந்து ஒரு போட்டோவோ இல்ல வச்சிடுறாங்க. ஓகேங்களா? கீழே இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த இமேஜோ அந்த லேப்டாப்போ தெரியவே தெரியாது. அது யாரால பார்க்க முடியும்னா, அந்த ரூஃப்ல இருந்து கீழே பார்த்தாதான் அந்த லேப்டாப்பும் அந்த இமேஜும் தெரியும். ஓகேங்களா? கீழே இருக்க யாருக்குமே தெரியாது, டாக்டர்ஸ் கூடமே என்ன இமேஜ்னு தெரியாது. இப்ப அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, உண்மையிலே ஒரு ஆன்மா மரணத்துக்கு அப்புறம் அந்த மேல போச்சு அப்படின்னா, மேல போயிட்டு அந்த லேப்டாப் அந்த இமேஜ் அந்த ஆன்மா பார்த்துருக்கும், அப்ப அதை நம்ம டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. கார்டியாக் அரெஸ்ட்ல வந்து அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல அவேர் 1 அப்படின்னு சொல்றாங்க. 2060 கார்டியாக் அரெஸ்ட், அதாவது இந்த ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸை ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. அதுல 40% மட்டும்தான் அவங்களால அந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்த உடனே அவங்கள காப்பாற்ற முடிஞ்சது. மற்ற 60% அவங்க இறந்துட்டாங்க அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த காப்பாத்துனதுல அவங்க கேக்குறாங்க, எப்படின்னா சிபிஆர் கொடுத்து அவங்களுக்கு திருப்பியும் உயிர் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப அதுல நிறைய பேரை விசாரிக்கிறாங்க. அதுல 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அதாவது அவங்க கம்ப்ளீட்டா அதாவது ஹார்ட் ஃபுல்லா நின்றுச்சு, ஹார்ட் பீட் நின்றுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்கு ஹார்ட் துடிக்கலைன்னா அவங்களால எதுவுமே பண்ண முடியாது, அவங்க கண்ணை கூட திறக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த நர்ஸ் வந்தாங்க, இந்த ஒரு மிஷினை மாதிரி நீங்க உள்ள கொண்டு வந்தீங்க, நீங்க இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுச்சு அப்படின்னு தத்ரூபமா சொல்றாங்க. அந்த 2 பேரு அதாவது இப்ப கண்ணை மூடிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அவங்க இறந்துட்டாங்க, இதே நின்றுச்சு. ஆனா அதுக்கப்புறம் அந்த ஒரு 2 நிமிஷம் இந்த 4 நிமிஷத்துக்குள்ள அந்த ரூம்ல நடந்தது, யாரெல்லாம் வந்தா, என்ன மிஷின் கொண்டு வந்தாங்க, என்னென்ன சவுண்டு கேட்டுச்சு, எனக்கு வந்து நீங்க இதெல்லாம் பண்ணீங்க நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல இருந்து பார்த்தேன், எனக்கு மேல இருந்து பாக்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேர் சொன்னாங்க. அப்ப அவங்க அதை முடிவு பண்றாங்க. அப்ப கண்டிப்பா வந்து கான்சியஸ்னஸ், அதாவது ஆன்மா இந்த உடம்பு விட்டு போகுது, ஆனா அதை மேல போகும்போது அவங்க திருப்பியும் நம்ம உள்ள வருது அந்த மாதிரி சொல்லிட்டு பண்றாங்க. ஆனா இது 2 பேர் மட்டும்தான் இந்த இது சொல்றாங்க. அதுவும் எக்ஸாக்டா அதே சொல்றாங்க. அவங்க வந்து சும்மா அதாவது அவங்க இஷ்டத்துக்கு தோணுனதெல்லாம் சொல்லல, கண்ணை மூடிருக்காங்க. அதாவது சவுண்ட் கூட ஏதோ சொல்றான்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஏதோ சவுண்டு கேச்சுன்னு சொன்னா கூட நம்பலாம். ஆனா அவங்க கண்ணை மூடிருக்காங்க, பட் உள்ள நடந்த பார்த்தது எல்லாத்தையுமே அவங்க சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஓகே இது வந்து அந்த 2 அதான் இந்த மாதிரி வெளில போகும்போது அவங்க பாக்குறாங்க. ஆனா ஸ்டில் அந்த லேப்டாப்ஸை வச்சு அவங்க வந்து வேற ரூம்ல இருந்திருக்காங்க. அதாவது இந்த 2 பேர் சொன்ன பாத்தீங்களா, அந்த 2 பேர் இருக்கும்போது அந்த மேல அந்த ஷெல்ஃப் எல்லாம் வைக்கல. ஸோ அதனால மேபி ஷெல்ஃப் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா அதையும் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டடியை முடிக்கிறாங்க.
அதுக்கப்புறம் மீண்டும் அவேர் 2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது இதுலயே ஒரு அட்வான்ஸ்டா இன்னொரு டெக்னாலஜி, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறாங்க அவங்க. ஸோ இது வந்து ஒரு ரெண்டாவது எக்ஸ்பெரிமெண்ட். மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா இந்த கிரையோனிக்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து சிம்பிளா என்னதுன்னா, இப்ப நம்ம ஒரு மீன் வந்து நம்ம கடையில இருந்து வாங்கிட்டு வரோம். ஓகேங்களா, அந்த மீன் வந்து நம்மளுக்கு இப்ப இல்லாம ஒரு வாரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிட போறோம் அப்படின்னா, அது கெட்டு போகாம இருக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீசர்ல வச்சிருவோம். ஃப்ரீசர்ல வச்சோம்னா அது வந்து கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஒரு வாரம் கழிச்சு வந்து நம்ம எடுத்து அதை சாப்பிடுவோம். கரெக்டுங்களா, இதே ப்ரொசீஜரை வந்து ஏன் மனுஷங்களுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுதான் கிரையானிக்ஸ். என்னன்னா, ஒரு மனிதர்ல இறக்கும் போதோ இல்ல அதுக்கு முன்னாடியோ ரொம்ப குளிர்ல வந்து அவங்க, அதாவது -196 டிகிரி செல்சியஸ் அப்படின்னா உங்களை அதாவது எந்த அளவுக்கு நான் ரத்தமும் உறைஞ்சிரும் உங்க இப்ப அதாவது மேல மட்டும் உரையறது இல்ல, உடலுக்குள்ள இருக்க ரத்தமும் இல்லாம அதுக்குள்ள இருக்க செல்லும் உரையிற அளவுக்கான குளிர், -196 டிகிரி செல்சியஸ். ஓகேங்களா, அதுல என்ன பண்றாங்க, கம்ப்ளீட்டா அந்த பாடியை ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. எதுக்காக ஃப்ரீஸ் பண்றாங்கன்னா, அவங்க ஒரு நம்புறாங்க, ஃபியூச்சர்ல டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துரும், ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க எல்லாம் எங்களை திருப்பியும் உயிர் தெழுப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதாவது அது நடக்குமா நடக்காதுன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம எப்படியும் சாகத்தான் போறோம். எனக்கு வந்து அதான் அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, நான் சாகக்கூடாது. ஒருவேளை ஃபியூச்சர்ல இருக்கிற மனுஷங்கள்லாம் என்ன திருப்பியும் உயிர் தெழுத்துட்டாங்கன்னா நல்ல தானே அப்படின்னு சொல்லிட்டு 2 கோடி ரூபா கொடுத்து ஒவ்வொருத்தரும், அதாவது இது வரைக்கும் கிட்டத்தட்ட 500 பேர் வந்து அந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்ஸ்டிடியூட் எங்க இருக்குன்னா, யூஎஸ்ஏல 2 இருக்கு, ஆல்கார் லைஃப் எக்ஸ்டென்ஷன் ஃபவுண்டேஷன், அப்புறம் கிரையானிக் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு 2 பெரிய ஒரு இன்ஸ்டிடியூட். இதுக்காகவே கிட்டத்தட்ட 500 மனித உடலை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1000 பேர் கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்களாம். நாங்க இறக்கும் போது நீங்க என் உடலையும் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருங்க, நான் இப்பயும் உங்களுக்கு காசு கொடுத்துறேன், சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 பேர் இதான் சைன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதுதான் அவங்களுக்கு வந்து இறக்குறதுக்கு பயமா இருக்கு. அவங்களால இறக்குறது தடுக்க முடியலன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. அப்ப சரி, அட்லீஸ்ட் தன்னைத்தானே வந்து அவங்க உரைய வச்சுக்கிட்டு இன்னும் பல 100 வருஷம் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்துல வந்து அப்படி பண்றாங்க. அதுல 2 வயசு ஒரு குழந்தையும், ஒரு பெண் குழந்தையும் வந்து அவங்க, அதாவது பிரெயின் கேன்சரால அந்த குழந்தை இறக்குது. 2 வயசு தான். அந்த குழந்தையுமே வந்து அவங்க பேரண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணு பேரு மேத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, அந்த ஒரு மரணம்ன்ற ஒரு இதை தடுக்கிறதுக்காக ஏராளமான பேர் வந்து பல கோடிகளை வந்து அவங்க இறைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஒருத்தர் கூட அதை வந்து உயிர் தெளிஞ்சது இல்லை. இந்த ஃபீல்டுல இருக்கிற ஒரு டாக்டர் சொல்றாங்க, நாங்க அதாவது முன்ன ஏன்ஷியன் டைம்ஸ்ல நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அந்த அனிமல்ஸையே எங்களால ஒரு அனிமல்ஸ் கூட நாங்க சக்சஸ்ஃபுல்லா ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க உயிர் தெளிஞ்சது இல்லை, அது பண்ணவும் முடியாது, இனிமே வரவும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதுல அந்த ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு டாக்டர் சொல்றாங்க. அது தெரிஞ்சும் நிறைய மக்கள் வந்து இந்த மாதிரி கோடிகளை போய் இறைக்கிறாங்க. திருக்குறான்ல ஒரு வசனம், 7வது அத்தியாயம் 34வது வசனத்துல, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட தவணை உண்டு, அந்த நேரம் வரும்போது அவர்கள் ஒரு கணமும் கூட பின்தங்க மாட்டார்கள், முன்னேறவும் மாட்டார்கள். ஸோ என்ன அர்த்தம்னா, அவங்க என்னதான் கிரையானிக்ஸ் யூஸ் பண்ணாலுமே வந்து இறைவன் எப்போ மரணத்தை கொடுக்குறானோ அதை கண்டிப்பா அவங்களால மாற்ற முடியாது. கடைசியா ஒரே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், இது வந்து இந்த செல் அளவுக்கு உள்ள போயிட்டாங்க. மனிதர் அந்த உடம்புக்குள்ள இருக்க செல் அளவுக்கு போயிட்டு இந்த மரணத்தை தடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து இந்த டிஎன்ஏ இருக்கு பாத்தீங்களா, நிறைய டிஎன்ஏ இருக்கும். அந்த டிஎன்ஏக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் மாதிரி இருக்கும். அது பேர் வந்து டெலோமியர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு ப்ரொடெக்டிவ் ஒரு கவசம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கவசம் நம்ம நாள் ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே வருமா. அந்த கவசம் குறையும் போது அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த செல் வந்து இறக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த டெலோமியர் குறையறதுனால தானே அந்த செல் வந்து இறக்குது. அப்ப இந்த குறையறத வந்து நம்ம தடுத்துட்டோம்னா, இந்த செல் அந்த அவுட்டர் கேசிங் அந்த கவசம் குறையறத கொஞ்சம் நம்ம தடுத்துட்டோம்னா அந்த செல்ஸ் வந்து இறக்கவே இருக்காது. அப்ப நம்ம எட்டர்னல் லைஃப் வாழலாம்ல அந்த மாதிரி சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களோட கோல் என்னன்னா, அந்த செல் வந்து டிஸ்ட்ராய் ஆகக்கூடாது, அழியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கும் போது தான் என்ன பண்றாங்கன்னா, அழியாத செல்கள்லாம் என்னன்னு தெரியுமா?
இப்ப நம்ம உடம்புல இருக்க எல்லா செல்லும் அழிஞ்சிரும். ஆனா ஒரு சில செல்ஸ் வந்து அழியவே அழியாது. அதுதான் கேன்சர் செல்ஸ். அப்ப இந்த எக்ஸ்பெரிமெண்டோட விளைவு கேன்சரை உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இதுவுமே சக்சஸ்ஃபுல்லா ஆகல. அவங்க என்ன நினைச்சாங்க, இதை மட்டும் நம்ம குறையறத தடுத்துட்டோம்னா நம்ம என்னைக்குமே இறக்க மாட்டோம்னு சொல்லிட்டு நினைச்சு பண்றாங்க. ஆனா அது கேன்சர், அதே உயிரை மோசமா கொள்ற கேன்சரை உருவாக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அவங்க இதுலயுமே அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இன்னொன்னு பாராபயோசிஸ் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்றாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, ஒரு பெரிய எலி ஒன்று எடுத்துக்கிறாங்க, அதாவது வயது முடிந்த ஒரு எலியும் ஒரு சின்ன யங் எலியும் ஒன்று எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் என்ன பண்றாங்கன்னா, அந்த நரம்புகள் எல்லாம் வந்து ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணிடுறாங்க. இப்ப இந்த போட்டோல பாத்தீங்கன்னா இந்த 2 எலியுமே வந்து அந்த நரம்பெல்லாம் சர்ஜிக்கு, அதான் அந்த சர்ஜரி எல்லாம் பண்ணி நரம்பெல்லாம் கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த 2 உயிருமே ஒரே உயிர் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இப்ப இது என்ன நடக்குதுன்னா, அந்த சின்ன எலி இருக்கு பாத்தீங்களா, அதுல இருக்கிற ரத்தத்தை உள்வாங்கி இந்த பெரிய எலி வந்து கொஞ்சம் டல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முடியெல்லாம் இல்லாம கொஞ்சம் வீக்கா இருந்துச்சுன்னா, அந்த சின்ன எலியோட ரத்தத்தை உள்வாங்கிட்டு இதோட போன்லாம் ஸ்ட்ராங் ஆகுது. இது வந்து முன்ன பொறுமையா நடந்துட்டு இருக்குன்னா இப்ப வேகமா ஓடுது. அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கா வருது. அப்ப இது வந்து அந்த செல்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வயசாகிட்டே வரும். அதை வந்து தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. இதனால என்ன பண்ணாங்கன்னா, பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, சின்ன பசங்களோட பிளட்டை எடுத்து அவங்க இதுக்குள்ள இன்செக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்து அவங்க வந்து வயசாக கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இந்த டிஎன்ஏ மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது இப்ப இருக்கிற டெக்னாலஜில வச்சு பண்றாங்க. அந்த மாதிரி பண்ணி என்னென்னலாம் பண்ண முடியுமோ பல நூறு கோடிகள் அந்த மாதிரி இருக்கிற கோடிகள்லாம் இறைச்சு அவங்க இன்னும் கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல இதுல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இந்த வேலைக்காகல. அந்த யங்ஸ்டர்ஸோட பிளட் எடுத்து அவங்க பிளட்டுக்குள்ள கலப்பாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த பிளட் வந்து 1 லிட்டர் வந்து 8 லட்ச ரூபா. 1 லிட்டர் பிளட் வந்து 8 லட்ச ரூபா. அந்த அளவுக்கு அவங்க வந்து கொடுத்து இது வாங்குறாங்க. 150 கிளைண்ட்ஸ் வந்து அதை வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து அது என்ன பண்ணிச்சுன்னா, இல்ல இது நீங்க பண்ணக்கூடாது, பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2019 அது தடை செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த கூகுள், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அமேசான்ற முதலாளிலாம் இருக்காங்கல்ல, அதோட ஓனர்ஸ்லாம், அவங்கலாம் பல்லாயிரம் கோடிகள் கொடுத்து இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஏஜிங்க தடுக்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. கூகுள் வந்து கேலிகோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. அமேசானோட ஓனர் வந்து யூனிட்டி பயோடெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி உருவாக்கிருக்காங்க. எதுக்காகனா, அந்த இறக்கக்கூடிய செல்ஸ் வந்து எப்பயாச்சும் தடுத்துட்டோம்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் உயிர் வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஸோ இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பேபால் தெரியுங்களா? ஸோ நான் பேமெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு பெரிய கம்பெனி. அவரோட கோஃபவுண்டர் வந்து அதாவது 100 கோடி சொத்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் வந்து மரணத்துக்கிட்ட சரண் அடைஞ்சிட்டாங்க, விட்டு குத்துட்டாங்க. சரிப்பா, நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ரிசைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரண் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அவர் எப்படி சொல்றாருன்னா, ஃபெயிலியர் ஆஃப் இமேஜினேஷன். அவர் கற்பனைக்கு அவர் தோல்வி அடைஞ்சிட்டாரு, அதனாலதான் அவர் மரணிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா பாத்துக்கோங்களேன், இன்னும் எதுக்கு நீங்க வந்து இறக்குறீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு கற்பனை பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு ஒரு கோஃபவுண்டர். ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற வேர்ல்ட்ல நிறைய பேர் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க, ரொம்ப சயின்டிஸ்ட்லாம் பயங்கர நாலேஜபிளா இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்குன்னா, ஒரு செல்குள்ள போயிட்டு நம்ம உயிரை வந்து இன்னும் கொஞ்சம் நாள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமான்ற அளவுக்கு பாக்குறாங்க. பட் அவங்களால ஒரே ஒரு இதை மட்டும் கண்டிப்பா இது வரைக்கும் தடுக்க முடியல, அதுதான் வந்து மரணம். இன்னொரு குர்ஆன்ல ஒரு வசனம் வரும், 4வது அத்தியாயம் 78வது வசனத்துல, நீங்கள் எங்க இருந்தாலும் மரணம் உங்களை எட்டி பிடிக்கும், நீங்கள் உயரமான கோட்டைகளில் இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லிட்டு வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நார்மலா காசு இல்லாத ஒரு மனிதரும் கண்டிப்பா இறப்பாங்க. எவ்வளவு கோடி இருந்தாலுமே இருக்கிறதுலே காஸ்ட்லியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் வச்சு இது பண்ணாலுமே அவங்க கண்டிப்பா இறக்கதான் செய்யறாங்க. கரெக்டுங்களா? இப்ப ரீசெண்டா ரட்டன் தாத்தா அவ்வளவு கோடி வச்சிருந்தாரு, பட் ஸ்டில் அவங்க வயசு காரணத்தால அவங்க இறக்கதான் செய்யறாங்க. ஸோ அது வந்து நம்ம எப்பயுமே மாற்ற முடியாதது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருன்னா, 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனிதர் இருந்தாரு. அவர் மூலமா, அதாவது இறைவன் வந்து இந்த திருக்குர்ஆன்ல இருக்கிற வசனங்கள்லாம் அவருக்கு சொல்லுவாரு.
அவர் வந்து மக்களுக்கு சொல்லுவார். ஓகேங்களா, அவர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுங்கள். யாராச்சும் வந்து இதை சொல்லுவாங்களா? ஏன்னா மரணம்ன்றது ரொம்ப மோசமானது, எல்லாரும் பயப்படுவாங்க. அதை நீங்க அடிக்கடி நினைவு கூறுங்கள் அப்படின்னு. எதனாலனா, நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் மரணிக்க போறோம்னு ஒருத்தவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க கண்டிப்பா ஒழுங்கா தான் இருப்பாங்க. நம்ம கொடுத்துருக்க டைம்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம எவ்வளவு நல்லது பண்றோம்னு சொல்லிட்டு அதை ஆக்சுவலி பார்ப்பாங்க. ஸோ இந்த இன்னொரு வசனம் என்னன்னா, 3வது அத்தியாயம் 185வது வசனத்துல, ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்கும், உங்கள் முழு கூலி மறுமை நாளில் கொடுக்கப்படும். எனவே யார் நரகத்திலிருந்து விலக்கப்பட்டு சொர்க்கத்தில் நுழைக்கப்படுகிறாரோ அவரே உண்மையில் வெற்றி பெறுவர் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் வசனம் ஒண்ணு. ஸோ கடைசியா ஒரு கதையை வச்சு முடிக்கிறேன். இது வந்து உண்மையான கதை. இந்த உலகத்துல அதாவது முக்காவாசி நிலங்களை வந்து அவர் என்ன பண்ணாருன்னா, அதாவது ரூல் பண்ணாரு. ஒரு அரசர், செம்ம பெரிய அரசர். எந்த அளவுக்குன்னா, அவர் பேருக்கு பின்னாடியே நம்ம தி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டத்தை அவங்க சொன்னாங்க. சில பேர் தெரிஞ்சிருக்கும், அலெக்சாண்டர் த கிரேட். நிறைய பேருக்கு இப்ப தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, அவரு சின்ன வயசுலயே, அதாவது 16 வயசுலயே படைகள் எல்லாம் வந்து அவர் இந்த தலைமை தாங்க ஆரம்பிச்சாரு. 20வது வயசுல ஒரு அரசரா மாறினாரு. 32வது வயசுல, அதாவது அந்த காலத்துல வெளியே தெரிஞ்ச நாடுகள்ல முக்காவாசி நாடுகள் அவர் கைப்பற்றினாரு. ஓகேங்களா. ஸோ அந்த அளவுக்கு அவரோட நிலத்தோட அந்த ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா 50 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் அளவுக்கு அவரோட ஆட்சி இருந்தது, அந்த மாதிரி சொல்றாங்க. இவர் யாராலையும் தோக்கடிக்க முடியல. அந்த காலத்துல இருக்கிற எந்த அரசராலையும் எந்த படையாலையுமே இவர் தோக்கடிக்க முடியல. ஆனா 32வது வயசுல அவரு தோக்கடிக்கப்பட்டார். யாரால சொல்ல முடியுமா? மரணத்தால தோக்கடிக்கப்பட்டார். ஸோ 32 வயசு 8 மாசத்துல பேபிலோன் என்ற ஊர்ல அவர் வந்து நோய் வாய்ப்படுறாரு. அதுல அவர் இறக்குறாரு. யாராலையும் தோக்கடிக்க முடியல. அந்த காலத்துல அவர் தோக்கடிக்கிற ஒரு மனுஷன் இல்ல. ஆனா அவர் கடைசியில எங்க தோத்தாருன்னா மரணத்துக்கிட்ட தோட்டாரு. ஓகேங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் மரண தருவாயில இருக்கும் போது அவரோட அந்த ஜெனரல்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, ஆபீசர்ஸ், அதிகாரிகள்லாம் இருக்கும் போது அவங்கள்ட்ட 3 இறக்கும் போது அந்த ஒரு ஆசையை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து 3 ஆசை இருக்கு, இது வந்து நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க எனக்கு பண்ணுங்க, அந்த மாதிரி சொல்றாரு. முதல் ஆசை வந்து, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னோட அந்த காஃபின் இருக்கு பாத்தீங்களா, அந்த காஃபின்னா அந்த ஒரு பாக்ஸ்ல தான் அந்த சவப்பெட்டியில வந்து என்ன பண்ணுங்கன்னா, மிகச்சிறந்த என்கிட்ட இருக்கிற மிகச்சிறந்த மருத்துவர்களை அந்த சவப்பெட்டியை தூக்கிட்டு போக சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ஏன்னு கேக்குறாங்க, அந்த சுத்தி ஆபீசர்ஸ்ல ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டப்ப, உலகில் தலை சிறந்த மருத்துவர்களை கூட மரணத்தை வந்து தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் உணர்வதற்காக அந்த மருத்துவர்களை வந்து என் சவப்பெட்டியை தூக்கிட்டு போக சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு முதல் ஆசை சொல்றாரு. 2வது ஆசை சொல்றாங்க, என்ன நீங்க தூக்கிட்டு போறீங்க பாத்தீங்களா, என்னோட அந்த சவப்பெட்டிய என்னோட மண்ணறைக்கு நீங்க தூக்கிட்டு போகும்போது நான் சேகரிச்ச மொத்த செல்வத்தையும் வந்து அந்த பாதையில இறைச்சி அள்ளி கொட்டிட்டு போங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த அவங்க கூட இருக்கவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொன்னப்ப, இந்த உலகம் பார்க்கட்டும், நான் இத்தனை என் வாழ்நாள் முழுதும் நான் கஷ்டப்பட்டு என் ரத்தம் சிந்தி சேர்த்த பொக்கிஷங்கள் என் கூட வந்து கடைசியில வரல, அதோட எல்லை இந்த உலகம் தான். ஸோ அதனால மக்களுக்கு உணர்த்துவதற்காக எல்லாத்தையும் கீழே கொட்டுங்க, அப்பதான் வந்து தெரியும் அவங்களுக்கு இந்த அதாவது பொக்கிஷங்களுக்காக செல்வதற்காக ஓடிக்கொண்டு இருக்கவங்களுக்கு அதோட எல்லை என்னன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும்னு சொல்றாங்க. கடைசியா 3வதா ஒரு ஆசை சொல்றாங்க, சவப்பெட்டியில என் உடலை வைக்கும் போது என் 2 கையை மட்டும் வெளியே தொங்குற மாதிரி, அதாவது இந்த பாதம் வந்து மேல நோக்கி பாக்குற மாதிரி வெளியே தொங்க போட்டு கூட்டு போங்க அப்படி சொல்றாங்க. எல்லாம் கூட இருக்கவங்களும் அழுதுட்டு கேக்குறாங்க, ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சொல்றாங்க, நான் வெறும் கையோட தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், வெறும் கையோட தான் இந்த உலகத்தை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த உலகம் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, உலகத்தையே முக்காவாசி நிலங்களை ஆண்ட ஒரு அரசர், யாரும் தோக்கடிக்க முடியாத ஒரு அரசர் வந்து கடைசியில அவர் உணர்ந்த இந்த 3 லெசனை வந்து அவர் கொடுத்துட்டு போனாரு. ஸோ இதுக்குமே வந்து குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கு, 23வது அத்தியாயம் 115வது வசனத்துல, நாம் உங்களை வீணாக படைத்தோம் என்றும் நீங்கள் நம்மிடம் திரும்ப மாட்டீர்கள் என்றும் நினைத்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இதோட அர்த்தம் அது நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, அவங்க சேலஞ்ச் பண்றாங்க, நீ வந்து என்கிட்ட வரமாட்டான்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா,
அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து கேட்குறான். ஸோ இதோட அந்த டாப்பிக்கை முடிக்கிறேன். ஸோ அதை இறைவன் சொன்ன நம்மளுக்கு வந்து இந்த ஒரு லைஃப் இருந்திருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த வசனத்தை படி இறைவன் வந்து வீணாக படைச்சிருக்க மாட்டான். கரெக்டுங்களா? ஏன்னா ஏன் நம்ம படைக்கணும், நம்மளை படைக்கணும் இறைவன். கரெக்டுங்களா? அந்த கொஷினுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்திருப்போம். இந்த லேப்டாப் வந்து நான் சும்மா யாரும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ டைம் வேஸ்ட்டு, அவ்வளோ காசு வேஸ்ட்டு, அவ்வளோ ஆல்கூலி எல்லாமே அவ்வளோ போட்டு தான் இந்த லேப்டாப் வருது. அப்படின்னா இது நம்ம ஒரு பர்பஸ்க்காக எப்படி யூஸ் பண்றோமோ நம்மளுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு. அந்த பர்பஸ் இல்லை அப்படின்றத விட நிறைய பேர் அந்த பர்பஸை தெரிஞ்சுக்க பயப்படுறாங்க. அதை விட்டு ஓடிட்டு இருக்காங்க. அந்த பர்பஸ் தெரியும்னா இந்த திருக்குரானை வாங்கி படிங்க. நான் முஸ்லிம்ஸ்க்கு இந்த திருக்குரான் வேணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும், அதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அன்பளிப்பாக அவங்க வீட்டுக்கே வந்து அனுப்பிச்சிடுவாங்க. வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.